வணக்கம். பிஜி டிஆர்பி பாட்னியில் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா மெகாஸ்போரோஜெனிசிஸை பற்றியும் அதோடைய வகைகளை பற்றியும் பார்த்துருந்தோம். அதாவது அனட்ரோஃபஸ், ஆம்ஃபிட்ரோஃபஸ், செசினோட்ரோஃபஸ் இதெல்லாம் பற்றி கேமெலோட்ரோஃபஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம். அதாவது ஒரு சூல் என்பது அதனுடைய அமைப்பை பொறுத்து வெவ்வேறு வடிவத்தில் காணப்படும். பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு வகை எதுன்னு பார்க்கும்போது இந்த அனட்ரோஃபஸ் வகை தான். அந்த அனட்ரோஃபஸ் வகை சொல்லுவோம் தலைகீழ் வடிவம், இன்வெர்டட் ஓவியல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய ஓவியல் தான் பெரும்பாலான தாவரங்களை காணப்படக்கூடிய இருக்கிறது. அதாவது உங்களுக்கு மோனோஸ்போரிக், அதாவது மோனோஸ்போரிக்னா ஒரே ஒரு ஒரே ஒரு பெருவித்திலிருந்து ஒரு எம்பிரியோ உருவானா அதை மோனோஸ்போரிக்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சூளுடைய வெவ்வேறு வகைகளை பற்றியும் பார்த்துருந்தோம். பெருவித்துக்களை உங்களுக்கு பெருவித்துக்களை இருந்து ஒரு எம்பிரியோ சாக், அதாவது கருப்பை எப்படி உருவாடுறத பற்றியும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி எபிசோட் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மோனோஸ்போரிக் கருப்பையின் வளர்ச்சியை தனியாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோனோஸ்போரிக் கருப்பையின் வளர்ச்சி, அதாவது டெவலப் பண்ண மோனோஸ்போரிக் எம்பிரியோஸ். ஏன்னா இதுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும், பொதுவாக ஒரு வித்திலை தாவரத்துலேயும் அந்த இருவித்தை தாவரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படைய ஒரு கருப்பை வளர்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோனோஸ்போரிக் கருப்பை வளர்ச்சி தான், மோனோஸ்போரிக் எம்பிரியோசெக் டெவலப்மெண்ட் தான். ஸோ செயல்பாட்டு மெகாஸ்போர் நம்ம என்ன சொல்கிறோன்னா செயல்படும் தன்மையில் இருக்கக்கூடிய, அதாவது ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர், செயல்பாட்டு பெருவித்தானது கருப்பை அல்லது பெண்ணின் முதல் செல்லாக கருதப்படுகிறது. அப்போது ஒரு பெண் ஒரு மலரின் பெண் செல்லுடைய முதல் செல்லாக கருதப்படுவது எதுன்னா அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான். ஸோ கேமெட்டோஃபைட் மெகாஸ்போர்ஸ் மைக்ரோபைலார் சலாசல் அச்சில் நீண்டுள்ளது. உட்கரு மைட்டாசிஸ் பகுப்பின் மூலமாக, ரொம்ப முக்கியம், உட்கரு மைட்டாசிஸ் பகுப்பின் மூலமாகத்தான் உங்களுக்கு 7 செல் நிலை அடைகிறது. இந்த 7 செல் நிலையிலுமே 8 உட்கருகள் இருக்கிறது. நாளே சொல்லியிருக்க மாதிரி தான் மைய செல்லை மட்டும்தான் 2 உட்களை கொண்டு தான் இருக்கும். இந்த அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மோனோஸ்போரிக் கருப்பையின் வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. டெவலப்மெண்ட் ஆஃப் மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக். The functional megaspore is the first cell of the embryo sac or female gametophyte. It's very important to remember which cell is the first cell of the embryo sac formation, functional megaspore. The megaspores elongated along micropylar salad cell axis. So this is also a very important question because 3 megaspores are degenerated, only 1 megaspore functional, and that megaspore which is present in the salad cell end. The nucleus undergo mitotic division and the wall formation does not follow the nuclear division. It's very important. In the final stage only that cells are separated by the wall formation. But during the mitotic division there is no wall formation at all. இரண்டு சேய் உட்கருக்களுக்கு இடையில் ஒரு பெரிய மைய வாக்யூல் தோன்றுகிறது. அதாவது இரண்டு சேய் உட்கருகளுக்கு இடையில் ஒரு மையான சென்டர் வாக்யூல் ஒன்று தோன்றும். அந்த வாக்யூல் தான் விரிவடைஞ்சு உட்கருவை கருப்பையின் எதிர் துருவங்களை நோக்கி தள்ளுகிறது. அப்போ உட்கருக்களை எதிர் திசை நோக்கி தள்ளணும்னா கண்டிப்பாக அந்த 2 சேய் உட்கருக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதான் மைய உட்கருள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 2 சேய் உட்கருக்கு இடையில் ஒரு பெரிய மைய வேக்யூலை கொடுக்கும்பொழுது தான் அந்த மற்ற உட்கருக்கள் எல்லாமே எதிர் திசையில் நோக்கி சென்றடைகிறது. அப்போ எதிர் திசைக்கு உட்கருக்கள் சென்றடையணும்னா பெரிய வேக்யூல் இருக்கணும். அந்த வேக்யூல் தான் உட்கருவை அந்த எதிர் துருவத்தில் தள்ளுகிறது. அப்போ 2 உட்கருக்களும் 2 முறை மைட்டாட்டிக் முறையில் பிரிந்து ஒவ்வொரு துருவத்திலும் 4 உட்கருக்களை உருவாக்குகின்றன. அப்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதாவது 2 சேய் உட்கரு மையத்தில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அது 2 பகுதியில் எதிர் துருவத்தில் 2மே ஒன்றா நகருது. அப்படி நகர்வதற்கு வேக்யூல் தேவைப்படுகிறது. அந்த வேக்யூல் தள்ளப்பட்ட உடனே 2 துருவங்களுக்கு 2 துருவ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தாய் செல்லும் என்ன ஆகும்னா பகுப்படையும். அது பகுப்படைந்து 2 செல்லர் நிலைக்கு மாற்றமடையும். அப்போ இந்நிலையில் இதே மாதிரியே அந்த 2 துருவ பகுதியில் இருக்கக்கூடிய உட்கருக்கள் தொடர்ச்சியாக பகுப்படைந்து 8 உட்கரு நிலையை அடைகிறது. இந்த 8 உட்கரு நிலையம் பார்த்தீங்கன்னா அது எல்லா உட்கருக்குமே சைட்டோபிளாசம் பொதுவாக தான் காணப்படுமே தவிர தனித்த உட்கரு பகுப்பு என்பது நமக்கு இருக்காது. கடைசி அணுக்கருன்னு சொல்லக்கூடிய அந்த மைட்டாட்டிக் பகுப்பு நடக்குது பார்த்தீங்களா, அதன் பிறகு தான் செல் கணிசமான அளவு நீட்சி அடைந்து பை போன்ற தோற்றத்தை பெறுகிறது. அப்போது ஒரு கருப்பை வடிவத்திற்கு அது எப்போ வருதுன்னா 8 உட்களை உருவாக்கினதுக்கு அப்புறம்தான் அது அந்த பை போல ஒரு நீட்சி அடைந்து ஒரு வடிவத்துக்கே வருது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பகுதியாக தான் அதோடைய வளர்ச்சி காணப்படுது. அது நகரக்கூடிய அந்த எதிர் துருவ பகுதியிலும் உங்களுக்கு ரொம்ப அருகாமையில் தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து கருப்பையின் செல் அமைப்பு நடைபெறுகிறது. அதாவது
எப்போ அது ஒரு பை போன்ற வடிவத்துக்கு வருதோ அந்த நேரத்தில் தான் கருப்பையின் செல் அமைப்பு உருவாக்கம் நடைபெறும். அதாவது எதிரடி செல்கள், சினர்ஜிட் செல் மற்றும் எக் செல், அதுக்கு கருமுட்டை, அதன் பிறகாக மைய செல் நம்ம சொல்லக்கூடிய இது எல்லா செல் அமைப்பும் அது அந்த கருவானது கருப்பை வடிவத்திற்கு வந்தது பிறகு தான் நடைபெறும். A large central vacuole now appears between the two daughter nuclei. It's very important line. So how does the two daughter nuclei moves opposite poles? Because of the central vacuole. The large central vacuole only responsible for the pulling of the two daughter nuclei to the opposite poles. The vacuole expands and pushes the nuclei towards the opposite poles of the embryo sac. Both the nuclei divide twice mitotically. That means each nucleus divides mitotically, forming 4 nuclei at each pole. So at this stage, all the 8 nuclei are present in a common cytoplasm, free nuclear division. That means there is no cell wall at all. After the last nuclear division, the cell undergoes the appreciable elongation, assuming a sac-like structure called embryo sac. அப்போ ஒரு மைய வாக்யூல் உருவாகிறதுனால தான் 2 தாய் செல்கள் வந்து 2 துருவ பகுதிகளுக்கு சென்றடைகிறது. அதன் பிறகாக அது இரண்டு மைட்டாடிக் வகுப்பின் மூலமாக 4 செல் மற்றும் 2 பகுதியில் 4 செல்லாக உருவாகிறது. 2 செல், அதுக்கப்புறம் 4 செல். அப்படி ஆகும்போது 2 பகுதியிலுமே 4 செல்லாக இருக்கும்போது 8 உட்கரு நிலைக்கு வருகிறது. இந்த 8 உட்கரு நிலையம் வந்து சைட்டோபிளாசம் பொதுவாக இருக்குன்னு பார்க்குறோம். எந்த செல் சூரம் இல்லைன்றதையும் பார்க்குறோம். அப்போது இந்த நிலையில தான் கருப்பையானது வந்து செல் அமைப்பை உருவாக்க ஏற்படுகிறது. கருப்பையின் நுண் பைலார் எண்ட், அதாவது கருப்பையின் நுண் பைலார் முடிவில் 4 உட்கருக்களில் 3 அண்ட உறுப்பாக ஒழுங்கமைக்கப்படுகின்றன. அப்போது ஒரு அண்டகம், அதாவது கருமுட்டைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த உருவாக்கத்திற்கு எந்த 4 உட்கருக்களில் 3 உட்கருக்கள் மட்டும் அந்த அண்ட உறுப்பாக மாற்றப்படுது. ஏன் இதை அண்ட உறுப்புன்னு சொல்கிறேன்னா, நடுவில் இருக்கக்கூடிய முட்டை 2 பகுதியில் அதன் அருகில் அமையில் இருக்கக்கூடிய 2 செல்கள் வந்து சினர்ஜிட் செல்கள். இந்த 2 சினர்ஜிட் செல்லையும் ஒரு கருமுட்டையும் சேர்த்து நம்ம கொடுக்குற பேர் தான் அண்ட உறுப்பு. அப்போ 4 உட்கருக்களில் 3 வந்து உங்களுக்கு அண்ட உறுப்பாக மாறுகிறது. அப்போ மீதி ஒன்று இருக்கணும்ல ஒரு துருவ பகுதியில், அது வந்து கொஞ்சம் நகர்ந்து அது மைய பகுதிக்கு சென்றடைஞ்சிரும். அப்போ 4வது உட்கரு மைய செல்லின் சைட்டோபிளாசம் தனித்து விடப்படுகிறது. இதே மாதிரி இன்னொரு எதிர் துருவ பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே 4 செல் இருக்குல்ல, அதுலேயும் 3 செல்கள் மட்டும் எதிர் அடி செல்களாக மாற்றம் அடைகிறது. அதில் இருக்கக்கூடிய ஒரு செல்லும் உங்களுக்கு எங்கன்னா மையத்தை நோக்கி நகர்கிறது. அப்போ கீழ் துருவ உட்கருவாக செயல்படக்கூடியதாக இருக்குது. ஏன்னா மேலேருந்து கீழே இறங்குதுல்ல, அப்படி மேல் கீழே இறங்கும் பொழுது மையப்பகுதியை சென்றடையக்கூடியதாக இருக்கிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிரடி செல்களை உருவாக்கம் நடைபெறக்கூடிய அதில் ஒன்று தனித்து விடப்பட்ட ஒரு சேய் செல் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே அதனுடைய அண்ட உறுப்புக்கு தேவை 3 செல் தான், 3 உட்கரு மட்டும்தான். இப்போ ஒரு உட்கரு அதிகமாக இருந்தால் அதை வந்து அதனுடைய அமைப்புலேருந்து தள்ளப்படுகிறது. அப்போ அந்த தள்ளப்படுகின்ற அந்த உட்கரு வந்து மையத்தை நோக்கி நகர்கிறது. இதே மாதிரி எதிரடி செல்களும் 3 தான் உருவாகும். அப்போது ஒரு உட்கரு தனித்து விடப்படுகிறது. இப்படி தனித்து விடப்பட்ட இந்த உட்கருக்களும் மையத்தில் அமையும் பொழுது அது ஒரு செல்லாக மாற்றம் அடையும் பொழுது நம்ம அதுக்கு கொடுக்குற பேர் தான் சென்ட்ரல் அந்த நியூக்ளியஸ்க்கு பேர் சென்ட்ரல் போலார் நியூக்ளியை, அந்த செல்லுக்கு பேர் சென்ட்ரல் செல், மைய செல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ சலாசல் முனையின் 3 உட்கருக்கள் எதிரடி செல் உருவாக்கத்திற்கு காரணமாகிறது. தாவரத்தை பொறுத்து எல்லா தாவரத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க போவதில்லை. தாவரங்களை பொறுத்து 2 துருவ உட்கருக்கள் தனித்து இருக்கலாம். அப்போது 2 துருவ உட்கருக்கள் தனித்தும் இருக்கலாம் அல்லது ஒன்றாக இணைந்தும் காணப்படலாம். இந்த ஒன்றிணைந்து 2ஆம் நிலை உட்கருவை மைய செல்லை உருவாக்கும். பொதுவாக எல்லா செல்லுலையுமே மைய உட்கரு 2 உட்கருக்கள் இருக்கும். அது வந்து தனித்தும் இருக்கலாம், இல்லை ஒன்றாக இணைந்தும் காணப்படலாம். அந்த மைய உட்கருவானது அது அந்த தாவரத்தை பொறுத்துள்ளது, அதனுடைய மரபு வழியை சார்ந்தும் இருக்கும். This is followed by cellular organization of the embryo sac of the 4 nuclei at the micropylar end of the embryo sac. 3 organized into an egg apparatus. So the egg apparatus consists of 2 synergids and 1 egg cell. The 4th one is left free in the cytoplasm of the central cell as the upper polar nucleus. 3 nuclei of the salasal end. So you have to remember the 4 nuclei in the micropylar end. Out of 4, 3 forms the egg apparatus. Likewise,
3 nuclei of the cell cell end form 3 antipodal cells, whereas the fourth one function as the lower polar nucleus. So depending on the plants, the polar nuclei may remain free in the central cell or may fuse to form a secondary nucleus. So this is based upon that genetic makeup of the plants. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா முட்டை உறுப்பு ஒரு மை, அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம் ஒரு எக் apparatus. அப்போது ஒரு அண்டக உறுப்பில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன், சினர்ஜிட்ஸ் இருக்குது, 2 சினர்ஜிட்ஸு பக்கத்தில் இருக்குது, 2 பக்கங்களிலும் 2 சினர்ஜிட்ஸும் நடுவில் வந்து ஒரு கருமுட்டையும் இருக்குன்றதை பார்க்குறோம். இப்போது இந்த எக்ஸெல்லில் வந்து டேரெக்டாக அதை கருமுட்டைனா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் நடுவில் இருக்காது, அந்த 2 பக்கத்திற்கும் மைய அதாவது மேல் பகுதியில் தான் அந்த எக்ஸெல்லு அமைஞ்சிருக்கும். அப்போ ஒரு மைக்ரோபைலார் எண்ட், அதாவது சூழ்துளையின் வழியாக டைரக்டாக போலன் டியூப்லேருந்து வரக்கூடிய ஆண் கேமெட்டானது கருமுட்டைகளை சென்றடைய முடியாது. அப்போ யார்கிட்ட முதல்ல அது எதன் வழியாக உள்ளே போனோன்னா சினர்ஜிட்ஸ் வழியாக தான். இந்த சினர்ஜிட் செல்ஸ் தான் ஃபில்லிஃபார்ம் அப்படஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு திசு அமைப்பை உருவாகியிருக்கும். அப்போது ஒரு சினர்ஜிட்ஸில் இருக்கக்கூடிய சில செல்கள் வந்து ஒரு விரல் போன்ற நீட்சி அடைந்திருக்கும். அந்த செல்கள் எல்லாம் விரல் போன்ற நீட்சி அடைந்து ஃபில்லிஃபார்ம் அப்படஸ் என்ற வடிவத்தில் ஒரு கொடுத்திருக்கும். இந்த ஃபில்லிஃபார்ம் அப்படஸ் வழியாகத்தான் அந்த போலன் டியூப்ல இருந்து மேல் கேமெட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போது செல் தடித்தல் காணப்படும் ஃபில்லிஃபார்ம் உறுப்பு அல்லது ஃபில்லிஃபார்ம் அப்படஸ் என்பது தடித்து காணக்கூடிய செல்களாகும். நியூசல்ஸிலிருந்து கருப்பைக்கு ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போ ஒரு கருப்பைக்கு வெளிப்பகுதியில் இருக்கிறது தான் நியூசலஸ். அந்த நியூசலஸ் கொடுக்குற உணவானது கருப்பைக்கு ரொம்ப முக்கியம். கருப்பையோட வளர்ச்சிக்கு நியூசலஸ் கொடுக்குற உணவானது முக்கியம். அந்த உணவானது டைரெக்டாக வர முடியாதுல்ல, அது எதிர் வழியாக தான் அந்த கருப்பைக்கு உள்ளே போக முடியும்னா ஃபில்லிஃபார்ம் அப்படஸ் வழியாக தான் நியூசலஸில் இருக்க உணவானது கருப்பைக்கு சென்றடைய முடியும். அப்போது அதுக்கு மட்டுமாலாம் இல்லை, கடத்துவதற்கும் அப்போ ஊட்டச்சத்து உரியுது மற்றும் அதோடைய கடத்துவதற்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குமே இந்த ஃபில்லிஃபார்ம் அப்படஸ் தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபில்லிஃபார்ம் அப்படஸ் வழியாக தான் ஆண் கேமெட்டோஃபைட்டும் கருமுட்டையை சென்று அடைகிறது. அப்போது ஒரு மகரந்த குழாயிலிருந்து வெளிவரக்கூடிய 2 ஆண் கேமெட்டுகள் அது அதாவது கேமெட்டுகளை வழிநடத்தி கருமுட்டையை சென்றடைய செய்வதற்கும் இந்த சினர்ஜிட்ஸ் செல்கள் வந்து முக்கியமாக கருதப்படுகிறது. ஸோ இந்த டயக்ராம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா, ஒரு எம்ப்ரியோ சாக்கில் வந்து 3 ஆன்டிபோடல்ஸ் இருக்கிற, அதாவது சலாசல் எண்டில் 3 ஆன்டிபோடல்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது. அண்ட் தென் ஃபிலிஃபார்ம் அப்படஸ் பாருங்கள், ஃபிங்கலை ப்ரொடெக்ஷன். அதே மாதிரி மைக்ரோபைலர் எண்டில் 2 சினர்ஜிட்ஸ் அண்ட் 1 எக்ஸெல் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் எக் apparatus. இப்போ அதன் பிறகாக நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய 2 போலார் நியூக்ளியை, 2 நியூக்ளியை வந்து ஒன்று இணைந்து இருக்கலாம், இல்லைனா அதாவது 2 உட்கர்கள் ஒன்றா இருக்கலாம், அப்படி ஒன்றா தனித்தோ இருக்கலாம். அப்படி அந்த 2 ஒன்றாக இணைந்து இருந்தால் தான் அதுக்கு நம்ம போலார் நியூக்ளியஸ் சொல்கிறோம். சில செல்லில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 உட்கர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு செல்லை இருக்காது, தனித்தனியாக அந்த உட்கர்கள் இருக்கும். அது ரொம்ப ரேரான ரொம்ப அரிதான தாவரத்தில் மட்டும்தான் இந்த வகையான நிலை காணப்படும். பட் பொதுவாக வந்து தாவர அமைப்பை எடுத்துக்கிட்டாலே 2 உட்கர்கள் இணைந்து ஒரு செல்லாக காணக்கூடிய நிகழ்வு தான் ஏற்படும். அதனால தான் நமக்கு பொதுவாக நம்ம கொடுக்கக்கூடியது 7 செல் நிலை மற்றும் 8 உட்கரு கொண்ட நிலைன்னு நம்ம அழைக்கிறோம். ஸோ the egg apparatus is made up of central egg cell and 2 synergids on one each side of the egg cell. Synergids secrete chemotrophic substance that help to attract the pollen tube. Very important. Synergids secrete chemotrophic means chemical signal, the chemical substance that helps to attract the pollen tube. If there is no chemicals in a pollen tube cannot able to interact with the synergid cells. The special cellular thickening called the filiform apparatus. So what is filiform apparatus? A special cellular thickening of the synergid cells. This filiform apparatus help in the absorption, transport, and then transport of the nutrients to the embryo sac. So it also guides the pollen tube enter into the egg cell. 7 cells celled with 8 nucleated embryo sac is formed. கருவுறுதலில் நிகழ்வு. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு கருப்பை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த செல்கள் வந்து எப்படி துருவ பகுதிகளை நகர்கிறத பற்றி பார்க்குறோம். அது ஒரு பெரிய மைய வேக்யூல் இல்லைன்னா அந்த செல்கள் வந்து எதிர்த்துக்கு நகர முடியாதுன்றதையும் பார்க்குறோம். அப்போ முதல்ல ஒரு 2 தாய் செல் நடுவில் இருந்து எதிர்வதற்கு நகர்ந்து அதன் பிறகாக தான் அது மைட்டடி பகுப்பு அடைகிறது. அப்போ 4 செல்லேருந்து 3 மட்டும்தான் உங்களுக்கு அந்த
7 செல் நிலையை அடைவதற்கான நிகழ்வு ஏற்படுத்துன்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ கருவுறுதல் ஃபெர்டிலைசேஷன் எப்படி நிகழுதுன்ற பார்க்குறோம். இரட்டை கருவுறுதல் அதாவது டபுள் ஃபெர்டிலைசேஷன் ஈடுபடும் நிலையில் வந்து பொதுவாக எல்லா தாவரத்திலையும் காணப்படுவது டபுள் ஃபெர்டிலைசேஷன், அதாவது பூக்கும் தாவரங்களில். ஏன்னா ஆல்கேவோ, பிரையோஃபைட்ஸோ, டெரிட்டோஃபைட்ஸோ, ஜிம்னோஸ்போம்ஸ்க்கெலாம் டபுள் ஃபெர்டிலைசேஷன் கிடையாது. பூக்கும் தாவரங்கள் மட்டும்தான் இரட்டை கருவுதல் என்ற நிகழ்வு நடைபெறும். அப்போது சூழ் முடியில் அதாவது ஸ்டிக்மாவில் மகரந்த குழாய் போலன் டியூபு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல போலன் டியூப் ஃபார்மேஷன் நடக்காது. முதல்ல ஸ்டிக்மாவில் சூலக முடியல மகரந்தக்குள்ளே போய் சென்று அடையணும். அதுக்கு ஒரு கெமிக்கல் சிக்னல் இருக்கும். அப்போது ஸ்டிக்மாலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த கெமிக்கல் சிக்னலும் ஒரு மகரந்தக்குள்ளே கெமிக்கல் சிக்னலும் அட்ராக்ட் பண்ணும். அந்த சிக்னல் கிடைச்சா மட்டும்தான், ரைட் பார்ட்னராக இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டிக்மா வந்து உங்களை அந்த மகரந்த துகளோட டியூப் ஃபார்மேஷனே அலோவ் பண்ணும். அப்போது மகரந்த குழாய் வளர்ச்சி என்பது சூலக முடியிலிருந்து தான் தொடங்குகிறது. அதோட நீட்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூலக தண்டல் வழிக்கும் உங்களுக்கு வளர்ச்சி காணப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ சூழின் நுண்துளை அதாவது மைக்ரோபைல் நோக்கி மகரந்த குழாய் திசை வளர்ந்து கொண்டே இருக்கும். சூழ் முடியில் மகரந்த குழாயை வளர்ச்சி ஏற்பட்டு அது தொடர்ச்சியாக சூலகத்தண்டில் வளர்ந்து அதோடைய ஓவியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூழ் அதோட நுண்துளை நோக்கி மகரந்த குழாய் வளர்ச்சி அடைந்து உள்நோக்கி சென்று கொண்டிருக்கும். இப்போது எப்போ அந்த போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகுதோ, அதாவது சூலக தண்டு பகுதியில் வந்து வளர்ச்சி அடையுதோ, அந்த நிலையில தான் அந்த ஜெனரேட்டிவ் செல் என்று அழைக்கக்கூடிய செல் பகுதி 2 மேல் கேமெட்டை உருவாக்கம் நடைபெறும். இந்த மேல் கேமெட்டை எடுத்துக்கொண்டு தான் அந்த போலன் குழாய் அதாவது போலன் டியூப் மகரந்த குழாயானது மைக்ரோபைல் எண்டை நோக்கி போகும், அதாவது சூழ்துளை நோக்கி செல்லும். அப்போது கரு அதோடைய ஒத்திசைவு காரணமாக ஒத்திசைவு காரணமாக மகரந்த குழாயின் நுழைய முடிகிறது. அப்போது மகரந்த குழாயானது ஒரு கருப்பையிலுடைய சினேஜிட்ஸ் வழியாக நுழையும் பொழுது அதனுடைய அந்த போலன் டியூப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மகரந்த குழாயினுடைய செல் வந்து டிஃப்யூஸ் ஆகும். அதனுடைய குழாய் பகுதி டிஃப்யூஸ் ஆகி அதில் இருந்து 2 மேல் கேமெட்டும் இப்போ அந்த சினேஜிட்ஸ்குள்ளே வெளியேற்றப்படுகிறது. இப்போ அதோட சினேஜிட்ஸோட சைட்டோபிளாசத்தில் 2 மேல் கேமெட்டுமே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைட்டோபிளாசத்தோட நகர ஆரம்பிக்கும். அந்த 2 மேல் கேமெட்டும் நகர்ந்து அந்த சினேஜிட்ஸ்லேருந்து எக்ஸ் செல்லுக்கு வந்து வெளியேற்றப்படும். எப்படி திரும்பவும் அதேமாதிரி டிஃப்யூஸ் ஆகி உங்களுக்கு அந்த 2 மேல் கேமெட்டில் ஒரு மேல் கேமெட் எக்ஸில் போய் இணைதல் ஏற்படும். இன்னொரு ஆண் கேமெட் வந்து பார்த்தீங்கன்னா மைய செல்லாக இருக்கக்கூடிய 2 உட்களை நோக்கி செல்லும். அப்போ இந்த 2 ஆண் செல்களும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. என்னன்னா, முதல் கருவுறுதல் சொல்றது என்னன்னா சின்கேமின்னு சொல்கிறோம். அதான் உண்மையான கருவுறுதல். ஏன்னா அது கரு முட்டைக்கும் ஒரு ஆண் கேமெட்டும் நடைபெறுகிறது. 2வது கருவுறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஆண் கேமெட்டோட சேர்ந்து கரு முட்டையில் போலார் நியூக்ளியர் தான் கருவுறுதல் நடைபெறுகிறது. அப்போ அது ட்ரிபிள் ஃபியூஷனாக 2 உட்கரு ஆல்ரெடி இருக்குது. அதோட சேர்ந்து ஒரு ஆண் கேமெட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு உட்கரும் சேர்ந்து மொத்தம் 3 உட்கரு இருக்குது. இப்போ இந்த 3 உட்கரு நிலைக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் 3N, அதாவது மும்மடியன்னு சொல்கிறோம். அப்போ ஒற்றை மடியனா ஒரே ஒரு உட்கரு தான் இருக்கணும். இரட்டை மடிய உட்கருனா 2 உட்கரு, அதாவது அதோட குரோமோசோம்ஸ் வந்து டிப்ளாய்டு நிலையில் இருக்குன்னு சொல்கிறோம். இந்த முப்படின்னு சொல்லும் போது 3 உட்கருகள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது. அதாவது 3N முப்படிய நிலை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ ஒரு சின்கேமில் டிப்ளாய்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு கருவுறுதல், அதுதான் எம்ப்ரியோ டெவலப் ஆக போகுது. அதன் பிறகு மும்மடியன்னு சொல்லக்கூடிய ட்ரிபிள் ஃபியூஷன், அந்த ட்ரிபிள் ஃபியூஷன் முப்பிணைதல் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கருவூன் எண்டோஸ்போம், இது 2ம் இருந்தால் மட்டும்தான் ஒரு தாவரமாக வளர்ச்சி நிலைக்கு சென்றடைய முடியும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சூழ் முடியின் மீது மகரந்த படிதல் ஏற்படுகிறது. சூழுக்குள் மகரந்த குழாய் நுழையும் போது வரை நிகழ்வுக்கு மகரந்தூள் பிஸ்டில் இடைவினை என்று அழைக்கப்படும். அதாவது போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன். இந்த இன்ட்ராக்ஷன் வந்து இந்த போலன் வந்து என்னோட ரைட் பார்ட்னர்னா அக்செப்ட் பண்ணும் பை தி கெமிக்கல் சிக்னல். இது ரைட் பார்ட்னர் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடும். ஏன்னா அந்த கெமிக்கல் சிக்னலை ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக அந்த போலன் டியூப் வந்து உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. ஈவென்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். The stages involved in double fertilization are germination of pollen tube to form germination of pollen tube in the stigma, growth of pollen tube in the style, direction of pollen tube towards the micropyle of the ovule. So this is the very important process of germination, of pollen. And second, once that pollen tube enter into the micropyle end,
First cell is synergid cell. Synergis of the embryo sac, discharge of male gametes. Now the two male gametes are discharged into synergid cells that are followed by syngamy and triple fusion will occur. The events from pollen deposition, that means the pollen deposition on the stigma to the entry of pollen tube in the ovule is called pollen pistil interaction. So this is the question that asks. The interaction between the pollen and pistil is called pollen pistil interaction, that is initiated by the deposition of the pollen on the stigma region. So this event of fertilization, it's a unique character, it's a dynamic process which involves the recognition of pollen and to promote or inhibit its germination and growth. The pollen pistil interaction, whether it allows the formation of pollen tube, then it is called what? Right partner. If it is inhibit the pollen tube, then it's called wrong partner. So now you can see this diagram. This is what antipodal synergies. First diagram A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவியல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். அதை போலன் டியூப் பக்கத்தில் பார்த்தா போலன் டியூப் வருது காட்டி இருக்கிறது. என்னென்னா ஓவியலுக்கு அதாவது ஒரு ஸ்டைல் இருக்குது, சூலகத்தண்டிலிருந்து அந்த போலன் டியூப் மகரந்த குழாயானது வளர்ச்சி அடைந்து உங்களுக்கு எந்த திசையை நோக்கி நகர்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபெல் சூழ்துளை திசையை நோக்கி நகரணும். அப்போது அந்த தலைகீழ் வடிவம் ஆல்ரெடி இன்வெர்டர் ஓவியூல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இன்வெர்டர் ஓவியூல் டைப்பில் வந்து பார்க்கும்போது போலன் டியூப்பில் வந்து டியூப் நியூக்ளியஸ், அதாவது வெஜிடேட்டிவ் செல்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் டியூப் நியூக்ளியஸ் சொல்கிறோம். அந்த உட்கருவும் நகர்ந்து கொண்டே வரும். ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸும் வந்து கிட்ட வருது. அடுத்த டயக்ராம் பியில் பாருங்கள், அது வரைக்கும் அதில் மேல் கேமெட், அதாவது 2 மேல் கேமெட்டை உருவாக்கலாம் நடைபெறல. அது எப்போ அந்த போலன் டியூப் ஃபர்தராக வளைந்து அது மைக்ரோ துளை வழியாக கிட்ட வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் அந்த ஸ்பெர்ம் நியூக்ளியை என்று அழைக்கக்கூடிய 2 மேல் கேமெட்டோஃபைட் உருவாகுது. அந்த டியூப் நியூக்ளியஸ் வந்து டீஜெனரேட் ஆகிடுது. அந்த 2வது டயக்ராமில் பாருங்கள், பீன் போட்டிருக்கா, அந்த முதல் டயக்ராமில் இருக்க போலன் டியூப்பையும் 2வது டயக்ராமில் இருக்க போலன் டியூப்பையும் பாருங்கள், உங்களுக்கு அந்த வித்தியாசம் முடியும். முதல் டயக்ராமில் வந்து பார்க்குற போலன் டியூப் மகரந்த குழாயில் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸும் டியூப் நியூக்ளியஸும் அப்படியே தான் இருக்குது. ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்டோஃபைட்டை கொடுக்கல. ஆனால் அந்த போலன் டியூப் வந்து மைக்ரோபயல் திசையை நோக்கி வளர்ச்சி அடையும் பொழுது தான் ஜெனரேட்டிவ் செல் 2 மேல் கேமெட்டோஃபைட் உருவாக்குது. முன்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியை, அந்த பி டயக்ராமில் அந்த ஒரு நியூக்ளியை வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும். 3வது டயக்ராம் பாருங்கள், சீன் போட்டிருக்குல்ல, அதில் இந்த போலன் டியூப் உள்ள என்ட்ரி ஆகுது பார்த்தீங்களா, அந்த போலன் டியூப் என்ட்ரி ஆகிற இடம் தான் சினர்ஜிட்ஸ் ஃபில்லிஃபார்ம் அப்பட்டஸு. அந்த ஃபில்லிஃபார்ம் அப்பட்டஸ் என்னென்னா நீர்ச்சடைந்த அந்த சினர்ஜிட் செல்ஸோடைய பகுதி தான். இப்போது இந்த ஃபில்லிஃபார்ம் அப்பட்டஸோடைய நுழைந்த அந்த 2 மேல் கேமெட்டோஃபைட்டில் ஒரு மேல் கேமெட்டோஃபைட் என்ன பண்ணணும்னா எக்ஸ் செல்லோட போய் கருவுறுதல் நடக்குது. 4வது டயக்ராமில் பாருங்கள், டீன் போட்டிருக்குல்ல, அதில் இப்போ ஒரு மேல் கேமெட்டோஃபைட் எக்ஸ் செல்லோட கருமுட்டையோட சென்றடைந்து கருவுதல் நிகழ்த்துச்சு. அதுக்கு நம்ம சின்கேமே சொல்கிறோம். இன்னொரு மேல் கேமெட்டோஃபைட் மேலே ஒரு ஏரோ மார்க்கில் காட்டிடுறாங்க பாருங்கள், டி டயக்ராமில் இன்னொரு மேல் கேமெட்டோஃபைட் மைய உட்கருவை நோக்கி சென்று அங்கே ஒரு கருவுதல் நடைபெறுதுன்னு நம்ம சொல்கிறோம். அங்கே நடைபெற கருவுதல் வந்து அது வந்து உண்மையான கரு நம்ம சொல்ல முடியாது, இது ஒரு ஃபியூஷன் மட்டும்தான். ஸோ சின்கேமின்னு நம்ம சொல்கிறது ஜைகோட் ஃபார்மேஷனுக்கு மட்டும்தான். இங்கே ஜஸ்ட் ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியஸ், அவ்வளோதான். அப்போது 3 நியூக்ளியை வந்து உங்களுக்கு ஃபியூஷன் ஆகுது. அப்போ முப்பிணைதல் நம்ம சொல்கிறோம், அதுதான் ட்ரிபிள் ஃபியூஷன் நம்ம சொல்கிறோம். முப்பிணைதல், 3 உட்கள் இணைதல், முப்பிணைதல், ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ இப்போ இந்த ப்ராசஸில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு சினர்ஜிட்ஸ் வழியாக தான் போகணுன்னு அவசியம் இல்லை. 2 சினர்ஜிட்ஸில் எந்த சினர்ஜிட்ஸ் வழியாக கூட இந்த மேல் கேமெட்டோஃபைட் உள்ளே சென்றடைந்து இறுதியாக ஒரு எக்ஸெல்லையும் மைய உட்கருவியை நோக்கி நகர முடியும். ஸோ இது என்னென்னா ஒரு டபுள் ஃபர்டிலைசேஷனில் ஒரு போலன் டியூப் வந்து வளர்ச்சி அடைவதும் அதன் எந்த திசை நோக்கி நகருது என்பதையும் பார்க்குறோம். எந்த நேரத்தில் அதோட ஜெனரேட்டிவ் செல் 2 மேல் கேமெட்டோஃபைட் உருவாக்க நடைபெறுகிறது, இதுதான் உங்களுக்கு கேள்வியாக கேட்கப்படும். ஏன்னா உள்ள சூலத்தண்டு உள்ளே வந்த உடனேலாம் அது 2 மேல் கேமெட்டோஃபைட்டை உருவாக்காது. அது எப்போ சூலக துளை அருகில் வருகிறதோ அந்த நேரத்தில் தான் அந்த ஜெனரேட்டிவ் செல்லில் 2 மேல் கேமெட்டோஃபைட்டை உருவாக்கும் நிகழ்வே நடைபெறுகிறது. இரட்டை கருவுறுதல் மற்றும் மும்முனைவு என்பது முதல்ல யார் உங்களுக்கு அதை ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கு நாவாசின் மற்றும் கிக் நாட். ஸோ இது உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. 1898 அதாவது 1898 மற்றும் 1899 ஆகிய ஆண்டுகளில் வந்து இந்த 2 அறிவியல் அறிஞர்களும் இந்த இரட்டை கருவுதல் மற்றும் மூவினதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ அவை கருப்பையின் 2 வெவ்வேறு கூறுகளுக்கு இருக்கும் என்பதையும் பற்றியும் அவங்க விளக்கமாக கூறியிருந்தாங்க.
அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஞ்சியோஸ்பெர்மில் தான் காணப்படும். அதாவது இரட்டை கருவுறுதல் என்றாலே அது ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரத்தில் மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாகும். அப்போ ஆண் கேமெட்டுகள் ஒன்று அண்ட உட்கரு இணைந்தால் அது சென்கேமி. அதுவே மைய உட்கருவோடு ஒரு ஆண் கேமெட் இணைந்தால் அது வந்து மூவிணைதல் என்று அழைக்கப்படுகிறது. டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். எஸ்.ஜி. Navashin and L. Gignard in 1898 and 1899 observed in lilium plant and fritillaria that both the male gametes released from a male gametophyte are involved in the fertilization. They fertilize two different components of the embryo sac. Since both the male gametes are involved in fertilization, the phenomenon is called double fertilization and it is unique to angiosperm plants, that is flowering plants. One of the male gametes fuses the egg nucleus. It's called syngamy to form zygote, and this diploid zygote further undergoes the embryonic development. The nutrition is provided by the endosperm. Endosperm is formed from the triple fusion process during the double fertilization. So இரண்டாவது கேமெட் பற்றி நம்ம சொன்னோம்னா இல்லையா, அதுதான் மைய உட்கரு சென்று அடைகிறது. அது இடம்பெயர்ந்த உடனே உங்களுக்கு அங்கே அதனுடைய இணைவின் மூலமாக முப்பெண்ணுதல் என்ற நிகழ்வு ஏற்படுதுன்னு சொல்கிறோம். இந்த உட்கருவானது மைய உட்கருவானது விளைபொருட்கள் அது முதல்ல வர்றது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் சொல்கிறோம். இந்த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் கொஞ்சம் மெச்சூர் ஆகி வருது தான் எண்டோஸ்பெர்ம்னு சொல்கிறோம். அப்போ உட்கரோடு இணைந்து முதன்மை கருவுன் உட்கரு, அதாவது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ்னால் முதன்மை கருவுன் உட்கரு உருவாக்கம் நடைபெறும். இந்த 3 உட்கருக்களும் இணைந்து உள்ளடக்கியதால் தான் இது மூவினம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் ஒரு அதாவது ஜைகோட்டுக்கு, அதாவது ஒரு ஜைகோட்டுக்கு உணவை அளிக்கக்கூடிய ஒரு செல்லாக இருக்கக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவும் திசுக்கள் தான். The second gamete migrates to the central cell where it fuses with the polar nuclei or their fusion product. The secondary nucleus and the forms the primary endosperm nucleus. That is, primary endosperm nucleus is formed due to the fusion of one male gamete nucleus with the 2 center nuclei. Since this process called triple fusion, this results in endosperm formation, which forms the nutritive tissue for the embryonic development. கருவுன் endosperm. அப்போ ஒரு ட்ரிபிள் ஃபியூஷன் மூவிணைவு மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த கருவுனானது எண்டோஸ்பெர்மானது ஒரு முக்கிய பகுதி பொருளாக கருதப்படுகிறது. ஒரு அதாவது ஒரு ஜைகோட்டு அதோடைய எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட்டை முழுமை பெறுவதற்கு. அப்போ முதன்மை கருவுன்னு என்னென்னா பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் முதன்மை கருவுற்ற உடனேயே பிரிகிறது. ஆனால் கருமுட்டை பிளவுபடாத தொடங்குவதற்கு முன்பு ஒரு எண்டோஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதோடைய முழுமையான மெச்சூர் எண்டோஸ்பெர்மாக அது மாறணும். அப்போ பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து உங்களுக்கு 3n எண்ணிக்கையில் குரோமோசோம்களை கொண்டிருக்கும் பொழுது ஊட்டச்சத்தை ஒழுங்குபடுத்தும் ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. ஊட்டச்சத்து மட்டும் இல்லை, அதோடைய வடிவத்தை ஒழுங்கப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இது வளரும் கருவிற்கு ஊட்டம் அளிப்பது மட்டும் இல்லாமல் உட்கரு இதன் அடிப்படையில் 3 வகையான கருவுன் திசுக்கள் இருக்கிறது. உட்கரு கருவுன், செல் கருவுன் மற்றும் புற கருவுன் என்று 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ எண்டோஸ்பெர்ம் it's differentiated into 3 types: nuclear endosperm, cellular endosperm and helobial endosperm. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வாலே இருக்காது. செல்லுலர் எண்டோஸ்பெர்மில் ஒவ்வொரு நியூக்ளியஸ்க்கும் தனித்தனியாக செல்வால் இருக்கும். ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம்னா கீழ்ப்பகுதியில் இருக்க அந்த செல்லில் மட்டும்தான் உங்களுக்கு செல்வால் இருக்கும். மேற்பகுதியில் இருக்க எந்த உட்கருக்குமே செல்வால் இருக்காது. அப்போ சலாசல் எண்டில் வந்து செல்களுக்கு செல்வால் இருக்கும். அது மைக்ரோபைலன்னு சொல்கிற பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உட்கருகளை வந்து செல்வால் இருக்காது. அப்போ செல்லுலார் அண்ட் நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் ரெண்டுத்தையுமே எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு எண்டோஸ்பெர்ம் எதுனா ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம். ஸோ உட்கரு கருவுன் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காக்சினியா, கேப்சிலா மற்றும் அராக்கிஸ் சொல்கிறோம். அதே செல்லுலார் கருவுன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீலியாந்தஸ், ஸ்கார்பேரியா எல்லாமே சொல்லலாம். நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வித்தவுட் செல் வால், cellular endosperm with cell wall. So this diagram we discussed now. இங்கே பாருங்கள் ஃப்ரீ நியூக்ளியன்னு சொல்கிறோம், ஏன்னா செல்வாலே இல்லை நியூக்ளியர் எண்டோஸ்பெர்மில். செல்லுலர் எண்டோஸ்பெர்மில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வாலால் செப்பரேட் ஆகிருக்கு ஒவ்வொரு நியூக்ளியஸும். ஹீலோபியலில் வந்து உங்களுக்கு கீழே மட்டும் செல்வால் இருக்குது, ஆனால் மேலே இருக்கிற எந்த உட்கருக்குமே செல்வால் கிடையாது. ஸோ ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம் தான் பார்த்துருந்தோம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரில்லா மற்றும் வேலிஸ்னீரியா. ருமினேட் எண்டோஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா பாக்கு, ஃபாசிஃப்ளோரா மற்றும் மெரிஸ்டிகா. கருவுன் வளரும், அதாவது கருவுன்கள் வளரும் அமைப்பை பொறுத்து
முழுமையாக அந்த கருவனை வந்து அந்த எம்ப்ரியோ வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா மீதி கூட அந்த கருவன் அந்த எம்ப்ரியோலேயே இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கருவன் விதைகள், அதாவது ஆல்புமினஸ் விதைகள். சீடில் வந்து கருவன் வந்து முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கும், ஏன்னா அந்த விதை வளர்ச்சிக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இல்லை முழுமையாக பயன்படுத்தப்படாமல் அந்த சீடில் வந்து ரிமைனிங் மீதி கொஞ்சம் கருவன் இருக்கலாம். அதன் அடிப்படையில் கருவன் விதை, கருவனற்ற விதைன்னு பிரிக்கிறோம். கருவன் முதிர்ந்த விதைகள் நீடிக்கலாம், கருவன் வளரும் கருவால் முழுமையாக பயன்படுத்தப்படலாம். உதாரணம் கருவன் விதைகளுக்கு உதாரணம் நெல், தேங்காய் மற்றும் ஆமணக்கு. கருவனற்ற விதைகளுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்துடும், பட்டாணி, நிலக்கடலை, அவரை. ஸோ இன்றைக்கி எபிசோட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஃபர்டிலைசேஷன் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எண்டோஸ்போமில் 3 வகையான எண்டோஸ்போம் என்னன்ற பற்றியும் பார்த்துருந்தோம். ஸோ கம்மிங் எபிசோட் வி டிஸ்கஸ் மோர் அபவுட் திஸ் ஒன். தேங்க்யூ ஸோ மச்.